எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்மள நிறைய பேருக்கு கோள்களால் பிரச்சனை இருக்குது. திருநள்ளாறில் பிரார்த்தனைக்கு போவாங்க, 7 நாட்டு சனி இருக்குது. இல்லைன்னா இப்போ ஞாயிறு வெள்ளிக்கிழமையில் மேற்கே சூலம், திங்கள் சனிக்கிழமையில் கிழக்கே சூலம், அன்னைக்கு பார்த்து குழந்தைகளுக்கு எக்ஸாமுக்கு போக வேண்டியிருக்கும் வெளியூருக்கு, இல்லைன்னா உங்களுக்கே ஒரு அவசரமான பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் கோள்களால் நினச்சி பயப்படுவோம். ஆனால் ஒரு அருமையான பதிகம் இருக்குது. இதை படிச்சுட்டு போனீங்கன்னா கோள்கள் உங்களை எந்த தொந்தரவும் செய்யாது. அது என்ன பதிகம் அப்படின்னா, திருஞான சம்பந்தர் எழுதின கோளறு பதிகம் 2ஆம் திருமுறை. அந்த பாட்டை ஒரு முறை சொல்கிறேன். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு ஆரம்பித்து இது ஒரு பதிகம். இதை மாதிரி 11 பதிகம் இருக்குது. இந்த பதிகத்தை நீங்கள் முறைப்படி தினம் சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இந்த பதிகம் மிக பயன் தரக்கூடியது. ஏன் அப்படின்னா, இது எழுதினவர் யார்? திருஞான சம்பந்தர். அவர் உமைப்பால் பிடித்தவர். அப்படின்னா உமை அம்மா அப்படின்னா சிவபெருமான் அவருக்கு அப்பா. இவர் கிரவுன் பிரின்ஸ். திருஞான சம்பந்தருக்கும் சிவபெருமானுக்கும் அப்பா மகன் உறவு. இவர் கிரவுன் பிரின்ஸு. இதில் என்ன சொல்கிறாருன்னா 11வது பதிகம் ஃபலஸ்ருதி. இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படிங்கிறார். ரிக்வெஸ்ட் பண்ணல, ஆணையிடுகிறார். இதை நீங்கள் எவன் ஒருத்தன் இந்த பாட்டை படிக்கிறானோ வானில் அரசாழ்வான் என்று நான் ஆணையிடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே வேறு ப்ரூஃப் வேணுமா? ஒரு கிரவுன் பிரின்ஸ் ஒரு ஆர்டர் இறக்கி அந்த கிங்டமில் செல்லாமல் இருக்குமா அது? அதனால் கண்டிப்பாக இது பலன் தரக்கூடியது. சரி, எங்கேயாவது பலன் தந்திருக்கா அப்படின்னா ஆமாம், அதற்கு சான்று இருக்கிறது. ஒரு முறை இந்த திருஞான சம்பந்தரை வேதாரண்யத்தில் தங்கியிருந்தார். அப்போ மதுரையை ஆண்ட மன்னன் பேர் நின்றசீர் நெடுமாறன். அவர் சமண மதத்தை தழுவியிருந்தார். அன்னைக்கு சமண மதம் அங்கே மேலோங்கி இருந்தது. ஆனால் அங்கே இருக்கிற அரசி மங்கையர்க்கரசி, மதுரை அரசி மங்கையர்க்கரசி சைவ மதத்தை தழுவியிருந்தார். அவர் ஒரு ஓலை அனுப்பியிருந்தார் திருஞான சம்பந்தருக்கு, ஐயா நீங்கள் வரணும், சைவ மதத்தை மீட்டு தரணும் இந்த ஊரில் அப்படின்னு. அவர் கிளம்பும்போது கூட இருந்த அப்பராகிய திருநாவுக்கரசர் சுவாமி நீங்கள் எப்படி கிளம்பி போகிறீங்களே மதுரைக்கு, நின்றசீர் நெடுமாறன் உங்களை ஏதாவது பண்ணிடக்கூடாதே, எனக்கு பயமாக இருக்கிறது அப்படின்னார். உடனே திருஞான சம்பந்தர் சொன்னார், கோள்கள் நம்மளை என்ன செய்யும், நம்ம சூழ்நிலை நம்மளை என்ன செய்யும், நான் ஒரு பதிகம் ஏற்றுறேன் அப்படின்னு இந்த கோளறு பதிகத்தை எழுதிவிட்டு அதை ஜெபித்து விட்டு மதுரை சென்றார். சிறந்த முறையிலே அங்கு சைவத்தை பரப்பினார். மதுரையில் சைவம் தலை துவங்கியது. அதனால் இதுக்கு ப்ரூஃப் இருக்குது. அதனால் உங்களுக்கு கோள்களால் தொந்தரவு வேண்டாம் நினச்சிங்கன்னா செய்ய வேண்டிய ஒரே வேலை இந்த கோளறு பதிகத்தை அனுதினமும் பாராயணம் செய்ய வேண்டியது மட்டுமே. ஓம் நம சிவாய.